நீங்க எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க கோல் என்னன்னு தெரியணும். நாமளா இருந்தாலும் சரி, நம்ம பசங்களா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேசிக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணா மட்டும்தான் அந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். ஆனா இப்ப இருக்க பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டைரக்டா ஒரு மாடியூலை எடுத்து, அதாவது நம்ம இப்போ ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னா டைரக்டா அட்வான்ஸ்க்கு போறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் பில்ட் பண்ணாலும் சரி, ஒரு ட்ரோன் பில்ட் பண்ணாலும் சரி, என்ன நடக்குது அப்படின்னா டைரக்டா அவங்க ஒரு மாடியூலை வந்து அசம்பிள் பண்ணிட்டு அவங்க லேர்ன் பண்றதா நினைச்சுக்கிறாங்க. பட் நமக்கு பேசிக் நாலேஜ் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதுல ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை அதுல ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தாலோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அதை எப்படி சால்வ் பண்ணணும், இல்லை அதை எப்படி அட்வான்ஸ் பண்ணணும் நமக்கு சுத்தமா தெரியாது. எங்களோட கோல் என்னன்னா ஒரு விஷயத்த கற்றுக்கு தரோம் அப்படின்னா அதை பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்குமே நல்லா கிளியர் அண்ட் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கறதா எங்கள் கோல். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்டெம் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சது. ஸோ அப்படி ஆரம்பிச்சுட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சின்ன பசங்களுக்கு என்ன பிடிக்கும்னா கார்ஸ், டாய்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ ஓகே, பேசிக்கான மாடல் ஒரு கார் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். எடுத்தோடனே வயர்லெஸ் போகாம நாங்கள் வயர்டு கார்லேயே அது எப்படி ஒர்க் ஆகுது, லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது, மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதில் இருக்க காம்பனன்ட்ஸை எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றதை நாங்கள் கிளியர் அண்ட் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் வயர்டு கார் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த சின்ன வயர்டு கார். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மோட்டார், 2 வீலு, 2 பேட்ரி, 7.4 லித்தியம் அயன் பேட்டரி, மோட்டார் டிரைவர் மோட்டருக்காக. ஏன்னா எடுத்தோடனே நம்ம டீட்டெயிலாக மோட்டார் டிரைவரை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ மோட்டார் டிரைவர் வந்து மோட்டரை டிரைவ் பண்ணுறதுக்காக. ஸோ எங்கே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ரிமோட் லாஜிக்கில் தான். பேசிக்காக இந்த கார் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த மோட்டரை வச்சு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் போகிற மாதிரி இந்த காரை டீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லாஜிக்கை நம்ம இந்த ரிமோட்டில் வச்சுருக்கோம். இந்த பட்டன் அழுத்தினா ஃப்ரண்ட்டு, இந்த பட்டன் அழுத்தினா பேக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கார் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, சாரி இதில் மூவ் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு அப்படின்ற மாதிரி இந்த கார் மூவ் ஆகும். ஸோ இந்த கார் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம இந்த பட்டன் அழுத்தும் போது ஃப்ரண்ட்டாகவும், இந்த பட்டன் அழுத்தும் போது பேக்காகவும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த லாஜிக்கை எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா நான் 2 புஷ் பட்டன், 2 டயோட், 2 ரெசிஸ்டர். ஸோ இதை மட்டும் வச்சு பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணுறது மூலயமா காரை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்வர்ட் மூவ் பண்ணலாம். பொலாரிட்டியை எப்படி ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ண 2 ரெசிஸ்டருமே புல் டவுன் ரெசிஸ்டர்ஸ். ஸோ புல் டவுன் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறது மூலயமா நான் எந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சைடில் போகிறேன், அந்த டயக்ராம்ஸில் பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது 9 வோல்ட் பேட்டரி. அந்த 9 வோல்ட் பேட்டரியிலேருந்து 5 வோல்ட் தான் எனக்கு வந்து டிரைவருக்கு போகணும். அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து நான் வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு 3 ரெசிஸ்டர் மட்டும் வச்சு வோல்டேஜ் டிவைட் பண்ணி 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இங்கே இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இது வந்து இப்படி மூவ் ஆகும். நான் வோல்டேஜ் டிவைட் பண்ணி கொடுக்கறதுனால இதில் 5 வோல்ட் மட்டுமே இங்கே இன்புட்டாக போய் இந்த கார் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த காரில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா இதில் வந்து லென்த்தான வயர், அது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா அது பின்னாடியே நம்ம போகணும். அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் மூவ் ஆகும். அதுவும் இல்லாமல் இது ஸ்டேபிளாக இருக்காது, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லும் இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நான் அடுத்த மாடலில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த கார், அதாவது இது பார்க்குறதுக்கு மாட்டு வண்டி மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நாங்கள் பில்ட் பண்ணது. ஸோ இந்த காரில் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் 2 மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் எஸ்பிடிடி ஸ்விட்ச் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே 7.4 லித்தியம் அயன் பேட்டரி தான், அதே மோட்டார் டிரைவர் தான். அது இல்லாமல் இந்த ரிமோட் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிமோட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஆர் கேட் யூஸ் பண்ணி நான் நிறைய விதமான கண்ட்ரோல்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இந்த இடத்துல ஆர் கேட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, லாஜிக் வச்சு கிரியேட் பண்ணிடலாம். ஆனால் எப்படி 4 அவுட்புட்டை வந்து 4 பட்டனை வச்சு நான் ஒரு பட்டனை அழுத்துறது மூலயமா 2 இன்புட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ஆர்கேட் யூஸ் பண்ணுறது மூலயமா இந்த காரை நான் நினச்சபடி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த லாஜிக்கை நான் இன்னுமே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கிட்ட வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 புஷ் பட்டன் இருக்கா, 4 புஷ் பட்டன் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட், ரிவர்ஸ்,
லெஃப்ட் ரைட் அதுக்காக. இங்கே 4 எல்இடி இருக்கு. இந்த 4 எல்இடியும் ஒவ்வொரு புஷ் பட்டன் கூட கனெக்டாக இருக்கானாங்க கிடையாது. ஸோ நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மோட்டர் டிரைவர் லாஜிக்காக நான் ஒரு புஷ் பட்டன் அழுத்தினா 2 இன்புட் போகிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கேருந்து அவுட்புட்டாக போய் மோட்டர் டிரைவருக்கு இன்புட்டாக போகும் இந்த பின்ஸில். ஸோ இந்த பின்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பின்னு தான் மோட்டர் வந்து ஃபார்வர்டா பேக்வேர்டா சுத்தணுமான்னு 2 மோட்டருக்கான கண்ட்ரோலர். ஸோ நான் இந்த பட்டன் அழுத்தும் போது ஃப்ரண்ட்டாகவும், இந்த பட்டன் அழுத்தும் போது ரிவர்ஸாகவும், இந்த பட்டன் அழுத்தினா லெஃப்டாகவும், இந்த பட்டன் அழுத்தினா ரைட்டாகவும் போகும். ஸோ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இப்போது இந்த தான் ஆன் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்ட் போகுது, ரிவர்ஸ் வருது, லெஃப்ட்டு, ஸோ ரைட்டு. ஸோ உங்களால் இந்த வீடியோவில் நல்லாவே தெளிவாக பார்க்க முடியும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இந்த லாஜிக் கொஞ்சம் பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக். இது ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நாம் ஏன் டோட்டலாக மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த ப்ரோக்ராமிங் அவாய்ட் பண்ணிட்டு பேசிக்கான எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை வச்சு மட்டுமே கார் புக் பண்ணோம் அப்படின்னா, டைரெக்டாக ப்ரோக்ராமிங்க்கு போகும்போது நிறைய பேருக்கு எலக்ட்ரானிக்ஸோட பேசிக்ஸ் வந்து கற்றுக்க மறந்துடுறாங்க. இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, அவங்களோட ஹையர் ஸ்டடீஸில் பேசிக்ஸே இல்லாமல் ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணவோ, இல்லை அப்படின்னா படித்ததை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்க ஜஸ்ட் அதை மக்கப் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க எக்ஸாம்ஸில். அதே மாதிரி அவங்களால ப்ராக்டிக்கலாகவும் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக்கான எலக்ட்ரானிக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே நான் வயரில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வர மாடலை தான் நாங்கள் வயர்லெஸ்ஸாக பண்ணியிருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நாங்கள் வயர்லெஸ் கார் எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இதுதான் அந்த மாடியூல். ஸோ நாங்கள் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் வச்சு, அதாவது எந்த ஒரு ப்ரோக்ராமிங்கும், எந்த ஒரு கண்ட்ரோலரும், எந்த ஒரு வைஃபை மாடியூலும் இல்லாமல் வெறும் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் மாடியூல் மட்டும் வச்சு நாங்கள் ஆர்சி கார் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக அதை டிஸ்அசம்பிள் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் டிரான்ஸ்மிட்டரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டிரான்ஸ்மிட்டரில் பேசிக்காக நான் 9 வோல்ட் சப்ளை எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் 5 வோல்ட்டாக கம்ப்ளை பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி நான் HT12E அப்படின்ற என்கோடருக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ இந்த என்கோடர் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் கொடுக்குற புஷ் பட்டன் சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணோம். எப்படின்னா, ஸோ இந்த கீயை அழுத்தினா 4 லாஜிக், அதாவது அட்ரஸோட சேர்த்து 4 + 8 அப்படின்ற கணக்கில் இது சீரியஸாக இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு சென்ட் பண்ணும். இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து வேவாக டிரான்ஸ்மிட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ரிசீவரில் வர டேட்டா வந்து சீரியஸாக தான் வரும். சீரியஸ்னால் தொடர்ச்சியாக ட்ரெயின் மாதிரி வரும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த HT12D அப்படின்ற டீகோடர் மூலியமாக டீகோட் பண்ணப்பட்டு அது வந்து பேரலாக இங்கே வந்து அவுட்புட்டாக போய் இந்த டிரைவர் மூலியமாக இந்த மோட்டர் வந்து சுற்றும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இந்த பட்டன் அழுத்தும் போது ஃபார்வர்ட், இந்த பட்டன் அழுத்தும் போது ரிவர்ஸ், இந்த பட்டன் அழுத்தினா ரைட், இந்த பட்டன் அழுத்தினா லெஃப்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண காரில் எப்படி லாஜிக்ஸை கிரியேட் பண்ணோமோ அதுவே இந்த இடத்துல வந்து வயர்லெஸ் மூலியமாக பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ஆர்கேட் யூஸ் பண்ணாமல் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டிரான்சிஸ்டர், டயோட்ஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே நாம் 4 புஷ் பட்டன்ஸை வச்சு லாஜிக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நான் ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம கண்ட்ரோலருக்கு டைரெக்டாக போகும்போது கோடிங்ஸில் ஈஸியாக பண்ணிடுறோம். பட் எலக்ட்ரானிக்ஸில் இப்படி ராவாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எலக்ட்ரானிக்ஸை நம்ம டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எல்லா காம்பனன்ட்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபலையும் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ இந்த வயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆண்டனா. ஸோ இந்த ஆண்டனாவோட லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக 200 மீட்டர்லேருந்து 500 மீட்டர் வரைக்கும் என்னால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ இந்த காரை நான் ரீபில்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்காக தனியாக ஒரு வீடியோவில் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டீப்பாக எலக்ட்ரானிக்ஸை கற்றுக்கும் போது நம்ம பசங்களாக இருந்தாலும் சரி, நாமளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த அட்வான்ஸாக கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் கற்றுக்க முடியும். அதே மாதிரி இல்லாமல் எதையும் மனப்பாடம் பண்ணவும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கும் போது அட்வான்ஸாக ரோபோட்டிக்ஸோட நம்ம இன்க்ளூட் பண்ணுறது கூட எப்படி இன்க்ளூட் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம நல்லாவே கற்றுக்க முடியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டீட்டெயில்டாக பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எலக்ட்ரானிக்ஸை கற்றுக்கணுனாலோ இல்லை உங்கள் பசங்க கற்றுக்கணுனாலோ கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே நாங்கள் டீட்டெயிலாக ஒரு ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்காக இண்டிவிஜுவலாகவே கண்டக்ட் பண்ணுறோம்.
இந்த மாதிரி நீங்கள் நிறைய நாலேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிக்கணும். தேங்க்யூ, பாய்.